கோலாலம்பூர் மாநகரில் மோனோ ரயில் ஒன்று தொழில்நுட்ப கோளாற்றினால் சிக்கி திடீரென்று பாதி வழியிலேயே நின்ற நெருக்கடியான சூழலில் மாது ஒருவர் மயக்கமுற்றதுடன் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இந்த சம்பவம் இன்று காலை 9:30 மணியளவில் கோலாலம்பூர் ஜலான் சுல்தான் இஸ்மாயிலில் இருந்து மெடான் துன்கு அருகில் மாஜு ஜங்ஷனில் ஏற்பட்டது. இது தொடர்பான அவசர அழைப்பை தீயணைப்பு மீட்புப் படை காலை 9:39 மணியளவில் பெற்றுள்ளது. காலை 9:42 மணியளவில் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மீட்புப் படையினர் மெடான் துங்குவில் பாதி வழியிலேயே மோனோ ரயில் நிற்பதை கண்டனர். மோனோ ரயில் நிர்வாகத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவலின்படி ரயில் கட்டுப்பாட்டில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதன் பின்னரே மோனோ ரயிலில் உள்ள பயணிகளை காப்பாற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதன் செயலாக்க தலைமை அதிகாரி முகமது ரெமி ஹாட் தெரிவித்தார். ரயிலில் இருந்த 373 பயணிகள் பாதுகாப்பாக இடம் மாற்றப்பட்டனர். இச்சம்பவத்தினால் 58 வயது மாது ஒருவர் மயக்கமுற்றார். மருத்துவ உதவியாளர்கள் அளித்த முதல் உதவி சிகிச்சைக்கு பின்னர் அந்த மாது சுயநினைவுக்கு வந்தார். பயணிகள் அனைவரையும் மீட்கும் நடவடிக்கை காலை 11:03 மணிக்கு நிறைவு பெற்றதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.